Hey guys, welcome back to another video. So இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப் ஃபார்ம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் டேக் நோட்ஸ். இந்த வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைம்ஸ் சாட்டர்டே விச் இஸ் ஆஃப் 22nd of February. இதை நீங்கள் நைட்டு பார்ப்பீங்க. I hope you guys will get a clarity about how to approach prop forms. Okay. First let's get into the topic. Prop forms. First, prop form na yaar. Prop form is nothing but a company who offers funds to people who can trade. Okay. So they are like a company who offers fund. ஃபண்டுனா ரியல் ஃபண்டா ப்ரோ அப்படின்னா ரியல் ஃபண்ட் கிடையாது, விச் இஸ் கால்ட் அஸ் டெமோ ஃபண்ட்ஸ். ஸோ டெமோ ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்க. எதுக்கு கொடுப்பாங்கன்னா, இப்போ சில பேருக்கு வந்து ஸ்கில் இருக்கும், பட் அவங்கக்கிட்ட ஃபண்ட் இருக்காது ட்ரேட் பண்ணுற அளவுக்கு. ட்ரேடிங் ஸ்கில் இருக்கும், பட் தே டோன்ட் ஹாவ் சஃபிஷியன்ட் ஃபண்ட் டு ட்ரேட். ஸோ அப்படியே இருக்கும்போது அப்போ தான் இந்த கம்பெனிஸ் உள்ளே வருவாங்க. இவங்களோட வேலையை என்னென்னா, உனக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுப்பாங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுப்பாங்க. லைக் ஒரு $5,000, $10,000, $100,000, $500,000. Likewise, they will provide you guys an account. அதுக்கு நீ ஒரு ஃபீ பே பண்ணணும், மினிமலான ஃபீ பே பண்ணால் உனக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் கொடுப்பாங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு. அந்த ஃபண்ட்ஸ் வந்து லைவ் ஃபண்ட்ஸா ப்ரோ அப்படின்னா லைவ் ஃபண்ட்ஸ் கிடையாது. தோஸ் ஆர் கால்ட் அஸ் டெமோ ஃபண்ட்ஸ். ஓகேவா? அது எதுக்குன்னா, முதல்ல உனக்கு ட்ரேட் பண்ண தெரியுதான்றதை செக் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீ அதை அவங்க 2 எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க, அதை பற்றி நம்ம போக பார்ப்போம். அது கிளியர் பண்ணி முடித்தோடனே உனக்கு வந்து அக்கௌண்ட் லைவ் ஆகிடும். அதில் நீ ட்ரேட் பண்ணுறதை பே அவுட்டாக எடுத்துக்கலாம். பே அவுட் விச் இஸ் நத்திங் பட் நீ எடுக்கிற ப்ராஃபிட்ஸில் 80% உனக்கு கொடுப்பாங்க, 20% அந்த கம்பெனி எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் பேர் தான் ப்ராப் ஃபார்ம். இது இந்தியாவில் இருக்கா ப்ரோனா இந்தியாவில் கிடையாது. இது இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி ப்ராப் ஃபார்ம்ஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ப்ராப் ஃபார்ம்ஸ் ஆர் ஃபார் forex அண்ட் ஃபியூச்சர்ஸ். forex மார்க்கெட் அண்ட் futures market aka indices. Okay, forex market, futures market க்கு மட்டும் தான் prop forms இருக்கு. சாரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராப் ஃபார்ம் எப்படி ரன் ஆகும்னா, லைக் ஹவு டு தே மேக் ப்ராஃபிட்னா, நான் ஸ்டார்டிங்கில் ஒரு வார்த்தை சொன்னல, உனக்கு ஒரு $10,000 அக்கௌண்ட், $50,000 அக்கௌண்ட் வேணால் நீ மினிமலான ஒரு ஃபீ பே பண்ணணுன்னு. அந்த ஃபீல தான் இந்த ப்ராப் ஃபார்ம்ஸ்லாம் சர்வைவ் ஆவாங்க. அவங்களோட ப்ராஃபிட்ஸே அந்த ஃபீலேருந்து தான் வரும். தேர் ஆர் மெனி, இன்னும் பேக்ரவுண்டில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. லைக் ஏ புக் அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு. அது தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டால் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கணும். அது தேவையும் இல்லை இப்போதைக்கு. ஸோ ஜஸ்ட் நோ வாட் இஸ் அ ப்ராப் ஃபார்ம் அண்ட் ஹவு டு தே மேக் மணி. ஸோ அப்படின்றக்கப்ப அவங்க எப்படி இவ்வளோ கம்மியாக காசு கொடுக்குறாங்க ப்ரோ, எப்படி ப்ரோ ஒரு $10,000 அக்கௌண்ட் எப்படி ப்ரோ உனக்கு இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $10,000 அக்கௌண்ட் வந்து ஒரு $60 அப்படின்னா, $60 ஃபார் எக்ஸாம்பிள்னா ஒரு டாலர் இப்போ ஐஎன்ஆரில் எவ்வளோ, 85னே வச்சுப்போம். 85 × 60 which is equals to 5,100 INR. again equal 5,100 INR. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எப்படி ப்ரோ $10,000, ஓகேவா, 10,000ன்றது இந்தியன் மதிப்பு கிடையாது, டாலர்ஸில். ஸோ $10,000 அக்கௌண்ட்டு எப்படி ப்ரோ எனக்கு $60 which is 5,100க்கு தராங்க அப்படின்னா, அது கொடுப்பாங்க. ஒரு ப்ராப் ஃபார்ம் ஒரு ரேட் வைப்பாங்க. $60 ஒரு ப்ராப் ஃபார்ம் வைக்கும், ஒரு சில டாலர்ஸ் $50 வைப்பாங்க, ஒரு சில ப்ராப் ஃபார்ம் $40 ஆஃபர் டைம்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் கம்மியாலாம் கிடைக்கும். அப்போ இந்த அமௌண்ட்டுன்றது உனக்கு இவ்வளோ பெரிய கேபிட்டலை இந்த அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. பட் ஆனால் பேசிக்காக இவ்வளோ பெரிய கேபிட்டலான்னு கேட்டால் கிடையாது. இதுக்குள்ளே இன்னும் இன்டெப்த்தாக ரூல்ஸ் பற்றி பார்க்கும்போது உனக்கு நான் சொல்கிற அந்த லாஜிக் புரியும். ஸோ பேசிக்காக ஒரு ப்ராப் ஃபார்ம்னால் அதோட அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் ப்ராப் ஃபார்ம்ஸ் அவங்களோட ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க, மோஸ்ட் ஆஃப் த ரெவென்யூ. இப்போ இந்த மாதிரி இப்போ ஃபாரினர்ஸ்க்கு அந்த அமௌண்ட் கம்மி, $60ன்றது கம்மி. பட் நம்ம இந்தியன் பீப்புள்ஸ்க்கு 5,000ன்றது அவங்க வாங்குகிற சேலரியிலேருந்து 0.5% போயிடும்.
%, இல்லை சாரி, 25% of their salary cost a challenge, a single challenge. நார்மல் ஆவரேஜ் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு நான் சொல்கிறேன். லைக் தே வில் மேக் அரவுண்ட் 22 to 25,000 a month. அதில் 5,000 இந்த ஒரு சேலஞ்சுக்கு போச்சுன்னா தே வில் ஸ்டாண்ட் வித் 20,000 or 19,000 in their hand, depends upon their salary நான் சொல்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட மந்த்லி சேலரிலேருந்து 25% இந்த சேலஞ்சஸ்க்கு போகுது. நம்மளுக்கு அது காஸ்ட் அதிகம், பட் ஃபாரினர்ஸ்க்கு திஸ் நத்திங் பட் லைக் அ 60 rupees ஃபார் அஸ், 60 rupees ஃபார் தெம். $60 அவங்க ஊர் அமெரிக்கன்ஸ்க்கு இது ஒரு 60 rupees. நம்ம ஊருக்கு எப்படி ஒரு 60 ரூபான்ற ஒரு வேல்யூ இருக்கும், அந்த மாதிரி $60 அங்கே 60 rupeesன்ற கணக்கு மாதிரி அவங்களுக்கு அது. ஸோ அவங்களுக்கு இந்த அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டாக தெரியும், பட் நம்மளுக்கு இது பெரிய அமௌண்ட். அதோடு இல்லாமல் நீங்கள் ப்ராப் ஃபார்ம்ஸோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, லைக் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் டாப் 1 ப்ராப் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுற கண்ட்ரீஸில். டாப் 1 இந்தியா, டாப் 2 நைஜீரியா, டாப் 3 US, டாப் 4 UK. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டில் இருந்து தான் அதிகமான மக்கள் ப்ராப் ஃபார்ம்ஸை வாங்குகிறாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கலாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹவு ப்ராப் ஃபார்ம்ஸ் மேக் மணி அப்படின்றது. இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சா? இப்போ இதை டெலிட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக உள்ள போகும். இப்போ எடுத்தோடனே உனக்கு அக்கௌண்ட் கொடுத்துருவானான்னு கேட்டால் கிடையாது. phase 1 அண்ட் phase 2 இந்த மாதிரி 2 எக்ஸாம் வைப்பாங்க ப்ராப் ஃபார்ம்ஸில். இது சிங்கிள் ஃபேஸ் அக்கௌண்ட்டும் இருக்குது, டபுள் ஃபேஸ் அக்கௌண்ட்டும் இருக்குது, ட்ரிபிள் ஃபேஸ் அக்கௌண்ட்டும் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் சொல்ல வரல. அண்ட் ஜஸ்ட் ஸ்டார்டிங் வித் பேசிக் பிளான். ஓகேவா? phase 1 phase 2 இருக்குது. என்ன கொட்டா எனக்கு இப்படி வருது? இது வந்து 4xக்கு. ஓகே, ஃபியூச்சர்ஸ்க்கு நம்ம நெக்ஸ்ட் டாபிக் ஃபார் ஃபியூச்சர்ஸ்குள்ளே போகும். இது 4x ப்ராப் ஃபார்முக்கு phase 1 phase 2ன்றது நார்மல் மினிமலாக இருக்கும். இது வந்து எப்படின்னா வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் வரும். சப்ஸ்கிரிப்ஷன் இந்த பேசிஸ்னால் மாதம் கட்டணுமானா அப்படி கிடையாது. லைக் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வரும்ல, லைக் 1 யூசர் 1 ஃபேமிலி யூசர் அந்த மாதிரி. இது வந்து மல்டிபிள் பிளான்ஸ் இருக்குது. சிங்கிள் ஃபேஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க, டபுள் ஃபேஸ் அக்கௌண்ட்டு, ட்ரிபிள் ஃபேஸ் அக்கௌண்ட்டு, டேரக்ட் லைவ் அக்கௌண்ட், அந்த மாதிரி 4-5 ஃபேஸஸ் இருக்குது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராப் ஃபார்ம், ஆஸ் ஐ செட் மென்ஷன் ப்ரீவியஸ்லி. ஒரு ப்ராப் ஃபார்ம் பொறுத்து. இப்போ இதோட ரூல்ஸ் எப்படி இருக்குன்னா, phase 1 8% மேக் பண்ணணும், phase 2 5% மேக் பண்ணணும். ஒன்ஸ் நீ இதை முடிச்சிட்டனா உனக்கு மூணாவதாக என்ன வரும்னா லைவ் அக்கௌண்ட், which is aka stimulated capital demo. எதுவுமே ஓன் ஃபண்ட் கிடையாது, கீப் இன் மைண்ட். இது எதுவுமே ஓன் ஃபண்ட் கிடையாது, இது எல்லாமே டெமோ அக்கௌண்ட்ஸ். phase 1 டெமோ தான், phase 2 டெமோ தான், லைவ் அக்கௌண்ட்டும் டெமோ தான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி தான் இருக்கும். இன்னும் ஒரு சில ப்ராப் ஃபார்ம்ஸில் இந்த பர்சன்டேஜ் வைஸ் மாறும். லைக் சில ப்ராப் ஃபார்ம்ஸில் phase 1ன்றது ஜஸ்ட் 6% மட்டும் சொல்லுவாங்க, phase 2ன்றது 3%. அது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ப்ராப் ஃபார்ம். ஸோ நான் இது ஒரு பேசிக்காக இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக இதுதான் இப்படி தான் இருக்கும் க்ரைட்டீரியா. இப்போ இது எப்படின்னா, இப்போ நான் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன அந்த $10,000 அக்கௌண்ட்டே வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் $10,000 phase 1 8%னா which is nothing but $800 நீ மேக் பண்ணணும். phase 2 5%னா aka $500 நீ மேக் பண்ணணும். ஓகேவா? ஒன்ஸ் நீ இதை 2 எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணிட்டேன்னா, இது ரெண்டுமே ஸ்டேஜஸ், stage 1 stage 2, இது ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணனா உனக்கு மூணாவதாக ஒன்று கிடைக்கும். அதுதான் லைவ் ஃபண்டட் அக்கௌண்ட். அகெயின் திஸ் இஸ் அ டெமோ அக்கௌண்ட். பட் ஆனால் இதில் இஃப் யூ மேக் ப்ராஃபிட் you can withdraw the profit by a 80-20 split. ஓகேவா? phase 1 8% பாஸ் பண்ணணும். ஒன்ஸ் phase 1ல் இந்த $10,000 நான் எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிறேன். $10,000ல் 8%னா $800. அதை மேக் பண்ணோடனே உனக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, phase 1 கம்ப்ளீட்டட் அப்படின்னு. மறுபடியும் phase 2, phase 2ல் 5% பண்ணணும், which is $500. இதை ரெண்டுத்தையும் பண்ணி முடிச்சிட்டோன்னா அந்த கம்பெனி
ஓகே இந்த பையன் ட்ரேட் பண்ண தெரியுது, இவனுக்கு நம்ம லைவ் அக்கௌண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் அக்கௌண்ட் கொடுப்பாங்க, லைவ் ஃபண்டட் அக்கௌண்ட், விச் இஸ் நத்திங் பட் அ டெமோ அக்கௌண்ட். பட் இந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 நீ எடுக்கிற ப்ராஃபிட்ஸை விட்ரா பண்ண முடியாது. இந்த $800 $500ன்றது ப்ராஃபிட், அதை உன்னால் விட்ரா பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த ஒன்ஸ் அக்கௌண்ட் லைவ் ஆகிட்ட பிறகு யூ கேன் மேக் த ப்ராஃபிட் ஆஸ் அ விட்ரா. ஓகேவா, நீ எடுக்கிற ப்ராஃபிட்டை விட்ரா பண்ணிக்கலாம். ஈவன் இஃப் இட் இஸ் அ 1%, விச் இஸ் $10,000 1%னா $100. யூ கேன் விட்ரா த $100. அந்த விட்ரா பண்ணும் போது 80% வந்து உனக்கு வரும், 20% அந்த கம்பெனிக்கு போகும். இப்போ அகெயின் $800 நீ விட்ரா பண்ணுறனா $80 உனக்கு வரும், $20 அந்த கம்பெனிக்கு போயிடும். புரிஞ்சுதா? சிம்பிளாக இப்படி தான் ப்ராப்ளம் ரன் ஆகும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை பார்த்துட்டோமா? ஸோ இப்படி தான் இருக்கும் ப்ராப்ளம்ஸ்னால், பேசிக்காக இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இது 4xக்கு. இப்போ அப்படியே ஃபியூச்சர்ஸ்குள்ளே போகலாமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது ஒன்ஸ் இப்போ இது ஃபெயில் ஆகிடுச்சு, இப்போ பாஸ் பண்ணிட்டேன்னா இந்த கணக்கு. இப்போ ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, சில பேர் வந்து ஃபேஸ் 1 பாஸ் பண்ணிவிடுவாங்க, 8% எடுத்துருவாங்க. ஃபேஸ் 2 ஃபெயில் ஆகிடுவாங்க, விச் மீன்ஸ் பாஸ் பண்ண முடியாது, ஃபெயில் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னா, ஒன்றுமே ஆகாது. இப்போ நான் அந்த கம்பெனிக்கு எதாவது காசு கொடுக்கணுமா? நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நான் காசு கொடுத்து ஒரு ப்ராடக்ட் ஒரு சர்வீஸ் வாங்குகிறேன், இப்போ அந்த சர்வீஸை நான் ஃபெயில் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் மறுபடியும் ரீஃபண்ட் பண்ணணுமா அந்த கம்பெனிக்கு? அப்படின்னா உன்கிட்டலாம் காசுலாம் கேட்க மாட்டாங்க. என்ன நான் சொன்ன பற்றி, அதனால தான் இந்த டெமோன்ற வார்த்தையை மறுபடியும் மென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். இது ஓன் ஃபண்ட் கிடையாது. இன்கேஸ் நீ லாஸ் பண்ணிட்டனா உங்ககிட்ட காசு கேட்க மாட்டாங்க அந்த கம்பெனி. ஓகேவா, அதனால தான் இதுக்கு பேர் டெமோ, ஸ்டிமுலேட்டட் கேபிட்டல், விச் இஸ் நத்திங் பட் அ டெமோ அக்கௌண்ட். ஸோ இது வந்து டெமோ அக்கௌண்ட், பேசிக்லி இட்ஸ் அ டெமோ அக்கௌண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபேஸ் 1 பாஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் 2 ஃபெயில் ஆகிடுச்சுன்னா காசு கேட்பாங்களா ப்ரோ? அந்த லாஸ் பண்ண காசெல்லாம் கேட்பாங்களா? அதெல்லாம் கிடையாது. நீ ஃபெயில் பண்ணிட்டுனா மறுபடியும் இன்னொரு அதே சேம், இப்போ $10,000 அக்கௌண்ட் $60 சும்மா நான் சொன்னேன்னா, மறுபடியும் நீ $60 கொடுத்து மறுபடியும் புது அக்கௌண்ட் வாங்கி மறுபடியும் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பாஸ் பண்ணணும். இன்னும் சில பேருக்கு டவுட் வரும், ப்ரோ இப்போ நான் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 கிளியர் பண்ணிட்டேன், இப்போ லைவ் அக்கௌண்ட் போயிடுச்சு, பட் ஆனால் லைவ் அக்கௌண்ட்டை நான் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன ப்ரோ பண்ணுறதுன்னா, நோ ப்ராப்ளம், மறுபடியும் அதே $60 கொடுத்து புதுசு அக்கௌண்ட் வாங்கி மறுபடியும் முதல்லேருந்து முண்டு பெயிண்ட்டு அது மாதிரி முதல்லேருந்து மறுபடியும் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 முடிச்சு மறுபடியும் லைவ் ஆக்கணும். அது அக்கௌண்ட் எப்போ லைவ் ஆகுதோ அப்போ தான் நீ எடுக்கிற ப்ராஃபிட்டை விட்ரா பண்ண முடியும். அது வரைக்கும் உன்னால் பண்ண முடியாது. இப்போ நல்லாயிருக்கும், ஆனால் என்ன ப்ரோ இது நல்லா இருக்கே ப்ரோ, இந்த ஆஃபர் நல்லா இருக்கே ப்ரோ அப்படின்னா, இப்போ இதோட ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுவும் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ப்ராப்ளம். ஓகே, ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கும். இப்போ ரூல்ஸ் பற்றி பார்த்தோன்னா, ஓவரால் லாஸ் லிமிட் ஈக்குவல் டு 10%, டெய்லி லாஸ் லிமிட் ஈக்குவல் டு 5%. இதுவுமே டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம்ஸை பொறுத்து இந்த ரூல்ஸுன்றதும் மாறுபடும். பட் ஆனால் சில ப்ராப்ளம்ஸில் 8 இருக்கும் ஓவரால் லாஸ் லிமிட், சில ப்ராப்ளமில் 10 இருக்கும். ஸோ நான் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக சொல்லும் போது 10.5 தான் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். மெஜாரிட்டி இப்படி தான் இருக்கும் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ரூல்ஸு. இப்போ இந்த $10,000 அக்கௌண்ட்டில் ஒரே நாளில் உன்னால் 5% லூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் 5% நீ தொட்டுட்டேன்னா உன் அக்கௌண்ட்டு ப்ளோ ஆகிடும். இந்த சென்ஸ் அந்த சேலஞ்சை நீ ஃபெயில் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ட்ரேடிங் டேர்ம்ஸில் அதை ப்ளோன்னு சொல்லுவாங்க, ஃபெயில்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ட்ரேடிங் டேர்ம்ஸில் அக்கௌண்ட் ப்ளோ பண்ணிட்டேன் வச்சான், அக்கௌண்ட் ப்ளோ ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்ற ப்ளோன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே இது உனக்கு ஓவரால் நீ அக்கௌண்ட் சைஸ்லேருந்து 10% லூஸ் பண்ணிக்கலாம், விச் இஸ் $10,000 10%னா $1,000 நீ ஓவராலாக லூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி ப்ரோ ரீசெட் ஆகிட்டே இருக்குமா ப்ரோனா? அப்படிலாம் கிடையாது. ஃபேஸ் 1க்கும் அதே தான், ஃபேஸ் 2க்கும் அதே தான், லைவ் அக்கௌண்ட்ஸ்க்குமே அதே ரூல்ஸ் தான், இதே ரூல்ஸ் தான். ஓவராலாக அக்கௌண்ட் சைஸ்லேருந்து 10% லூஸ் பண்ணக்கூடாது, ஒரு நாளைக்கு 5%க்கு மேலே லூஸ் பண்ணக்கூடாது. அப்போனா நான் 5% பண்ணால் அக்கௌண்ட் தப்பிச்சிருமா ப்ரோனா? அப்படியும் கிடையாது. 5%னா 4.99% நீ லூஸ் பண்ணிக்கலாம். அந்த 5% தொட்டுச்சுன்னா உன் அக்கௌண்ட் ப்ளோ ஆகிடும். விச் மீன்ஸ் ப்ளோ இந்த சென்ஸ் நீ அந்த சேலஞ்சை ஃபெயில் பண்ணிட்டு மறுபடியும் காசு கொடுத்து மறுபடியும் புது சேலஞ்ச் வாங்கி மறுபடியும் ட்ரை பண்ணணும். ஓகேவா, புரிஞ்சுதா? இது 4xக்கான ரூல்ஸ். இப்போ ஃபியூச்சர்ஸ் ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ கம்மிங் பேக் டு ஃபியூச்சர்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுலே மோஸ்ட் அஃபோர்டபுள். இங்கே எப்படின்னா, இங்கேயும் சில டைப் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. சில ஃபியூச்சர்ஸ் ப்ராப்ளம் இதில் ஒரே ஒரு ஃபேஸ் தான், முதல்ல ஸ்டார்டிங்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் சிங்கிள் ஃபேஸ் அக்கௌண்ட் மட்டும்தான். ஃபேஸ் 1
ஈவேல் அப்படின்வாங்க. அப்புறம் ஃபேஸ் 2 சிம் ஃபண்டட், ஃபேஸ் 3 லைவ் அக்கௌண்ட் ஏகேஏ லைவ் ஃபண்ட்ஸ். ஃபியூச்சர்ஸ் பண்ணும்போது தான் உனக்கு ஒரிஜினல் லைவ் ஃபண்டு கொடுப்பாங்க. என்ன ப்ரோ இங்கே ஒரு ஃபேஸை நீங்கள் இங்கே 3 ஃபேஸ் போட்டிருக்கீங்களே அப்படின்னா, எவாலுவேஷனில் யூ நீட் டு பாஸ் அ சேலஞ்ச். சிம் ஃபண்டடில் யூ கேன் விட்ரா த ப்ராஃபிட்ஸ். ஃபேஸ் 3லேயுமே அதே தான், விட்ரா பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஃபேஸ் 3 இந்த இது லைவ் ஃபண்டு, டெமோ கிடையாது, லைவ் ஃபண்ட். ஓகேவா? ஸோ ஃபியூச்சர்ஸ் ப்ராப்ஃபார்மில் ஒரே ஃபேஸ் தான், அதுக்கு பேர் ஈவேல்ஸ்னுவாங்க. ஈவேல்னால் எவாலுவேஷன் ஃபேஸ். ஒன்ஸ் அதை கிளியர் பண்ணிட்டேன்னா சேலஞ்சை பாஸ் பண்ணிட்டு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் உனக்கு சிம் ஃபண்டட் கொடுப்பாங்க, சிமுலேஷன் ஃபண்டட். அதில் நீ அதில் எடுக்கிற ட்ரேட்ஸோட ப்ராஃபிட்ஸை விட்ரா போட்டுக்கலாம். ஓகேவா? இது ரெண்டுமே டெமோ ஃபண்ட். ஓகேவா? எவாலுவேஷனும் டெமோ, சிம் ஃபண்டடும் டெமோ. ஆனால் 3ஆவதாக ஒரு ஸ்டெப் வரும் பார், அது லைவ் அக்கௌண்ட், லைவ் ஃபண்டு கொடுப்பாங்க. அதை நீ ட்ரேட் பண்ணலாம், அதை விட்ராவும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபியூச்சர்ஸ் ப்ராப்ஃபார்ம். ஏன் ப்ரோ ஃபியூச்சர்ஸ் ப்ராப்ஃபார்ம் ஈக்குவல் டு மோஸ்ட் அஃபோர்டபுள் அப்படின்னா, இப்போ நம்ம அங்கே பார்த்தோம்ல, ஃபோரெக்ஸ் ப்ராப்பில் பேசிக்காக ஒரு $10K அக்கௌண்ட் காஸ்ட் அரௌண்ட் $60, ரைட்? ஆனால் ஃபியூச்சர்ஸ் ப்ராப்ஃபார்மில் பேசிக் ஸ்டார்டிங்கே வந்து $50K அக்கௌண்ட்ஸ். $50K அக்கௌண்ட் காஸ்ட் யூ $50. வெறும் $50க்கு உனக்கு கேபிட்டல் அதிகம், $50,000 கொடுப்பாங்க. ஓகேவா? இது ஒரு ப்ராப்ஃபார்மை பொறுத்து மாறும். சில ப்ராப்ஃபார்மில் $50K அக்கௌண்ட் $50 கொடுப்பாங்க, சில ப்ராப்ஃபார்மில் $50K அக்கௌண்ட் $40 கொடுப்பாங்க, இன்னும் சில ப்ராப்ஃபார்மில் $50 அக்கௌண்ட் வந்து ஆஃபரில் $16 கொடுப்பாங்க 50K அக்கௌண்ட்ஸ். ஸோ அப்படின்றப்ப டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ப்ராப்ஃபார்ம். ஆனால் ஃபியூச்சர்ஸில் இன்னொரு மேட்ரு இருக்குது. ஒரு சில ப்ராப்ஃபார்ம் பாஸ் பண்ண இது வெறும் இந்த $50 மட்டும் கட்டினா உனக்கு நோ இஷ்யூ. இன்னும் சில ப்ராப்ஃபார்ம்ஸ் நீ அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணி முடித்தோடனே இந்த சிம் ஃபண்டுன்னு சொன்னல ஃபேஸ் 2, அதுக்கு ஒன் டைம் ஆக்டிவேஷன் ஃபீ அப்படின்னு பே பண்ணணும், விச் இஸ் ஈக்குவல் டு $150. $150 நீ ஒன் டைம் ஆக்டிவேஷன் ஃபீயாக பே பண்ணால் மட்டும்தான் உனக்கு இந்த சிம் ஃபண்டட் கொடுப்பாங்க. ஓகேவா? பேசிக்காக ரேட் புரிஞ்சுதா? இந்த ரேட் வந்து ஒரு ப்ராப்ஃபார்ம்ஸை பொறுத்து அதை நீ போய் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோ. ஆனால் ஃபோரெக்ஸில் எப்படின்னா, நீ ஒன்ஸ் ஒரு தடவை அக்கௌண்ட் வாங்கிட்டுனா உனக்கு நீ அந்த அக்கௌண்ட்டை சாவர வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபியூச்சர்ஸில் அப்படி கிடையாது. ஃபியூச்சர்ஸில் அது ஒன்று ட்ராபேக் இருக்குது. இது மந்த்லி பேஸ்ட் இது மந்த்லி பேஸ்டு சப்ஸ்கிரிப்ஷன். புரியுதா? அப்படின்னா என்னென்னா, உனக்கு 1 மந்த்து தான் டைம். 1 மந்த்க்குள்ளே பாஸ் பண்ணணும், இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் ஆட்டோ டெபிட் கேஷ் போயிடும். இப்போ எப்படி நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருக்க, 1 டைம் பண்ணிவிட்டு மாதம் ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் ஆகும்ல, அதே மாதிரி தான் இதுவுமே. புரியுதா? அது ஒன்று தான் ஃபியூச்சர்ஸில் ட்ராபேக். 1 மாதம் தான் உனக்கு டைம். அந்த 1 மாதத்துக்குள்ளே நீ அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணிட்டுனா வெறும் நீ $150 ஆக்டிவேஷன் ஃபீ கட்டினா உனக்கு அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. விச் மீன்ஸ் சிம் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருவாங்க ட்ரேட் பண்ணதுக்கு. ஆனால் 1 மந்த்துக்குள்ளே நீ பாஸ் பண்ண முடியலனா நெக்ஸ்ட் மந்த் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிடும் உன் அக்கௌண்ட்லேருந்து. சப்ஸ்கிரிப்ஷன் அதுதான் இதில் மேட்ரு. ஃபியூச்சர்ஸ் ப்ராப்ஃபார்மில் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் மாதம் காசு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அன்டில் நீ அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணுற வரைக்கும். ஒன்ஸ் அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணிட்டுனா there will be no fee. ஜஸ்ட் இந்த $150 மட்டும் பே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீ லைஃப் டைம் அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபோரெக்ஸில் அப்படி கிடையாது. ஒரே தடவை $60 கொடு, நீ அந்த 10K அக்கௌண்ட்டை சாவர வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோ. there is no time limit on forex, but on futures there is a time limit. and ஃபோரெக்ஸில்
there is no activation fee, nothing, there is no monthly subscription, nothing. But futures there is activation fee, there is monthly subscription. ஓகேவா? இப்போ ரெண்டுத்துக்கும் பேசிக்கான டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா? அதே மாதிரி ஃபியூச்சர்ஸில் ட்ராடவுன் டெய்லி லாஸ் லிமிட் சில ப்ராப்ஃபார்மில் இருக்குது, சில ப்ராப்ஃபார்மில் கிடையாது. பட் ஓவரால் லாஸ் லிமிட் ஏகேஏ 5% தான், which is max loss limit. அப்படின்னா என்னன்னா இந்த 50K அக்கௌண்ட்ஸில் வந்து மேக்ஸ் லாஸ் லிமிட் 5%னா $2,500. ஸோ ஒன்ஸ் அக்கௌண்ட் $2,500 ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அக்கௌண்ட் ப்ளோ ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஆட்டோ ரினியூவல் ஆகும், இல்லைனா நீ புதுசாக ஒரு அக்கௌண்ட்டே வாங்கிக்கலாம். ஸோ அது ஓன் சாய்ஸ். பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி இது மந்த் ஆன் மந்த் சப்ஸ்கிரிப்ஷன், ஸோ ஆட்டோமேட்டிக் ஆகிடும். அப்புறம் ப்ராஃபிட் டார்கெட் எவ்வளோ அப்படின்னா 6%. ஒன்ஸ் நீ இந்த 50K அக்கௌண்ட்டில் $3,000 எடுத்துட்டா $3,000 தான் 6% எடுத்தோன்னா அக்கௌண்ட் பாஸ் பண்ணதான் அர்த்தம். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் பேசிக்காக ப்ராப்ஃபார்ம்ஸ் பற்றி. அதனால தான் நம்ம இந்தியாவில் இருக்க ஆட்கள் மெஜாரிட்டி ஃபியூச்சர்ஸும் ஃபோரெக்ஸும் ட்ரேட் பண்ணுறாங்க இந்தியன் மார்க்கெட்டை விட்டுட்டு. ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டில் மினிமம் கேபிட்டலே $10,000 எடுத்துகிட்டு போகணும். நான் சொல்கிறது பேஸ் மினிமம். எனக்கு எவ்வளோ எடுத்துகிட்டு போகணும்னு தெரியாது, ஏன்னா நான் இந்தியன் மார்க்கெட் பண்ணதில்லை. ஸோ அதனால் மினிமமாக 10,000 நம்ம வச்சுக்கலாமே. ஆனால் ஃபோரெக்ஸ்லேயும் சரி ஃபியூச்சர்ஸ்லேயும் சரி உனக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு $5,000 இருந்தால் போதும். $5,000 இருந்தால் போதும், நீ ஒரு 10K அக்கௌண்ட்டு இல்லை ஒரு 50K அக்கௌண்ட் வாங்கிக்கலாம். அது நீ எந்த ட்ரேட் பண்ணுறீ? ஃபோரெக்ஸ் பண்ணுறேன்னா 10K அக்கௌண்ட் வாங்கிக்கலாம், ஃபியூச்சர்ஸ் பண்ணுறேன்னா 50K அக்கௌண்ட் வாங்கிக்கலாம். ஸோ புரிஞ்சுதா? இப்போ இதெல்லாம் தான் பேசிக்காக வெளில தெரிகிற ரூல்ஸ். ஆனால் இப்போ நம்ம இன்டெப்த்தாக போய் பார்த்தோன்னா உனக்கு லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் $10,000 அக்கௌண்ட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. அது ஒரிஜினலாகவே $10,000 அக்கௌண்ட்டான்னு கேட்டால் கிடையாது, இட்ஸ் $1,000 அக்கௌண்ட். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, புரியலையே ப்ரோ அப்படின்னா, இந்த $10,000 அக்கௌண்ட்டை நீ $10,000 ட்ரீட் பண்ணால் மாட்டிப்பேன். $1,000 அக்கௌண்ட் தான் அதோட ஆக்சுவல் வேல்யூவேஷன். எப்படி ப்ரோ அப்படின்னா, ஏன்னா உனக்கு மேக்ஸ் லாஸ் லிமிட் எவ்வளோ? 10% தான். அப்போ $10,000 10%னா $1,000 அக்கௌண்ட் தான் அது. இட்ஸ் நாட் $10,000 அக்கௌண்ட், இட் இஸ் $1,000 அக்கௌண்ட். அப்போ அது அப்படி தான் உன் மைண்ட், அப்போ அதுக்கேற்றபடி தான் ட்ரேட் பண்ணும். எல்லோரும் பண்ணுற தப்போ இதை $10,000 ஒரு பிம்பத்தில் சுற்றும் போது அவனுங்க உண்மையாலே $10,000 அக்கௌண்ட்டுன்னு நம்ப ஆரம்பிக்கிறானுங்க. அது $10,000 அக்கௌண்ட் கிடையாது. உன்னோட அக்கௌண்ட் சைஸோட மேக்ஸ் லாஸ் லிமிட் தான், அதுதான் உன்னோட ஒரிஜினல் அக்கௌண்ட் சைஸே. அப்போ $10,000 அக்கௌண்ட்னா $1,000 தான் அக்கௌண்ட் சைஸே. அதே இது 100K அக்கௌண்ட்னா மேக்ஸ் லாஸ் லிமிட் எவ்வளோ? சேம், அதே 10%. அப்போ அக்கௌண்ட் சைஸ் எவ்வளோ? மேக்ஸ் லாஸ் லிமிட் 10% ஈக்குவல் டு $10,000 தான் இது அக்கௌண்ட்டு. 100K அக்கௌண்ட்டே உனக்கு $10,000 அக்கௌண்ட்டு தான். ஏன்னா மேக்ஸ் லாஸ் லிமிட் 10%. $100,000 $10,000னா 10%னா $10,000. புரியுதா? அப்போ உன்னோட மேக்ஸ் லாஸ் லிமிட் தான் உன்னோட ஒரிஜினல் அக்கௌண்ட் சைஸ். இது வந்து ஃபோரெக்ஸில் நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்போ ஃபியூச்சர்ஸ் ப்ராப்ஃபார்முக்கு 10Kயோட மேக்ஸ் லிமிட் எவ்வளோ? 10K அக்கௌண்ட்ஸ் ஃபியூச்சர் அக்கௌண்ட் மேக்ஸ் லாஸ் லிமிட் 5%னா ஏகே $2,500 அக்கௌண்ட் தான் அது. 50K அக்கௌண்ட் கிடையாது, $2,500 அக்கௌண்ட். அப்போ இங்கே $250 தான் 1%. அப்போ ரிஸ்கே 1% தான் இருக்கணும். $250 தான் 1%, $500 கிடையாது. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நானும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்டை வாங்கி அப்படி தான் வெடிக்க விட்டேன். நான் ஃபியூச்சர்ஸ் கூட வந்து ஒரு 4 months 5 months ஆகுது. ஸ்டில் ஐ எம் பிகினர் டு ஃபியூச்சர்ஸ். ஃபோரெக்ஸில் நம்ம தான் ஃபோரெக்ஸ் எல்லாம் பூந்து விளையாடியாச்சு. ஸோ ஃபோரெக்ஸ்லாம் இல்லை, ஃபோரெக்ஸில் எந்த விஷயமே கிடையாது. அது நம்ம தான் அது நம்மளோட கோட்டை. அது ஃபியூச்சர்ஸை இப்போ புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் 5 months தான் ஆகுது. ஸோ ஐம் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் அண்ட் ஜக்லிங் மை வே அரவுண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன், பாட்டு மாதிரி வாங்கி 50K அக்கௌண்ட் தானே ஜாலியாக நான் 500 1000 ரிஸ்க் வச்சு விளையாடிட்டு இருந்தேன். ஃபியூச்சர்ஸில் பார்த்தா 3 நாள் அக்கௌண்ட் வெடிச்சிருச்சு. அப்புறம் டீப்பாக உட்காந்து புரிஞ்சதுக்கப்புறம் தான் ஓகே, ஏன்னா ஃபோரெக்ஸில் எனக்கு 10% மேக்ஸ் லாஸ் லிமிட், இவன் வெறும் 5% தான் மேக்ஸ் லாஸே. ஸோ அப்படி இருக்கும்போது திஸ் இஸ் நாட் அ 50K அக்கௌண்ட், திஸ் இஸ் அ $2,500 அக்கௌண்ட். அப்படி இருக்கும்போது நான் அதை அப்படி தான் ட்ரீட் பண்ணணும். புரிஞ்சுதா? புரியும் நம்புகிறேன். புரிஞ்சா சரி.
இதுதான் மேட்ரு. இதுதான் அந்த ஹிடன் ப்ராப் ஃபார்மோட ஒரு ஹிடன். இன்னும் சில ப்ராப் ஃபார்ம்ஸில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அது ஒரு ப்ராப் ஃபார்ம் பொறுத்து. ஸோ நம்ம அதை பற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராப் ஃபார்மை பொறுத்து அதோட Q&Aஸை படித்து ரூல்ஸை பக்காவாக படிச்சுக்கோ. ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு அப்புறம் அழக்கூடாது. பே அவுட்டு கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கல, என்னை ஏமாற்றிட்டான், ஸ்கேம் பண்ணிட்டான் அப்படின்னு. என்னால் ப்ராப் ஃபார்ம் சஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் என்னாலையும் பண்ண முடியாது. பிகாஸ் ஐம் நாட் அஃபிலியேட் வித் எனி. ஓகேவா? ஸோ நான் யாருக்கூடயும் அஃபிலியேட் கிடையாது. ஸோ என்னால் உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு சஜஷன் கொடுத்து அந்த கம்பெனி இழுத்து மூடிட்டு போய் அப்புறம் நாளைக்கு வந்து ஏன் சட்டையை நீங்கள் பிடிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இந்த ப்ராப் ஃபார்ம்ஸை எப்படி ப்ரோ அப்ரோச் பண்ணுறது, எப்படி ப்ரோ கிளியர் பண்ணுறதுனா, நான் நேக்கடாக என்னோடய எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் எப்படி ஒரு ப்ராப் ஃபார்ம் அப்ரோச் பண்ணணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அக்கௌண்ட் வாங்குறேன்னா என்னோடய வேலை அது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் லைவ் ஆக்கணும், அதுதான் என் வேலை. ஏன்னா எனக்கு தெரியாது அந்த ப்ராப் ஃபார்ம் இருக்குமா இருக்காதா, பே அவுட் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா தெரியாது எனக்கு. அப்போ என் வேலை என்ன, நான் போட்ட காசை போட்ட முதல்ல வெளில எடுக்கணும். அப்போ என் வேலை அந்த சேலஞ்சை சீக்கிரம் லைவ் ஆக்கணும். ஏன்னா சேலஞ்சில் எடுக்கிற பே அவுட்டு எனக்கு, சேலஞ்சில் எடுக்கிற ப்ராஃபிட்ஸ் எனக்கு பே அவுட் கிடையாது. ஒன்ஸ் லைவ் ஆனால் தான் எனக்கு பே அவுட். அப்போ நான் ரொம்ப அக்ரெசிவாக இருப்பேன். அப்படின்றப்போ ஒரு சேலஞ்ச் வாங்குவேன், நல்ல ட்ரேடுக்கு வெயிட் பண்ணுவேன். ட்ரேட் வந்தானே 2% 3% ரிஸ்க் வச்சு டக்கு அந்த சேலஞ்சை கிளியர் பண்ண பார்ப்பேன். இது எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் ஆனால் கிடையாது. உங்ககிட்ட காசு இருக்குது, எனக்கு அந்த அக்கௌண்ட்டை லைவ் ஆக்கணும் ப்ரோ. பட் ஐ எம் ரெடி டு ஸ்பெண்ட் மணி அண்ட் ஐ ஹாவ் ஸ்கில்ஸ். என்கிட்ட ஸ்கில் இருக்குது ப்ரோ. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ப்ராப் ஃபார்ம்ஸ்க்குன்னு செலவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது ப்ரோ. ஆனால் எனக்கு அதை லைவ் ஆக்கணும் ப்ரோ அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். ட்ரேடே பண்ண தெரியாமல் வெறும் காசு மட்டும் வச்சுட்டு என்ன கடைசி வரைக்கும் நீ ப்ராப் ஃபார்ம் காசு தான் கொடுத்துக்கிட்டு இருப்ப. இப்படி தான் ப்ராப் ஃபார்மோட பிஸ்னஸ் ரன் ஆகும். இப்படி தான் ப்ராப் ஃபார்ம்ஸ் ப்ராஃபிட் மேக் பண்ணுவாங்க. நீங்கள் சேலஞ்சுக்கு பே பண்ணுற ஃபீ தான் அவங்களோட ரெவென்யூ. ஸோ அப்படின்றக்கப்ப சேலஞ்சஸ் நிறைய பேர் ஃபெயில் தான் பண்ணுவாங்க. அதனால தான் அவனுக்கு காசு, அதனால தான் அவனோட லாபம். நான் எப்படி அப்ரோச் பண்ணேன்னா, என்னோட மைண்ட் செட் எப்படின்னா, முதல்ல ஒரு சேலஞ்சை வாங்குகிறேன், அதை எவ்வளோ சீக்கிரம் லைவ் ஆக்குறேன், அவ்வளோதான். அதுக்குன்னு ரிஸ்க் ஹெவியாக போக ஆரம்பிப்பேன். 2%, 3%, 4%. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் வாங்கினா அதை 2 வாரத்துக்குள்ளே லைவ் ஆக்கிடணும். மொதல் வாரம் ஃபேஸ் 1, ரெண்டாவது வாரம் ஃபேஸ் 2. ஏன்னா அங்கே மினிமம் ட்ரேடிங் டேஸ்லாம் ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. ஒரு சில ப்ராப்ளம் பொறுத்து ஒரு சில ப்ராப்ளமில் ஒரே நாள் மட்டும் மினிமம் ட்ரேடிங் டே பண்ணிக்கலாம். ஒரு சில ப்ராப்ளமில் 3 நாள் பண்ணணும். ஸோ அப்படின்றக்கப்ப நான் அதுக்கேற்ற மாதிரி டைவர்சிஃபை பண்ணி வீக் 1 வீக் 2 இல்லைனா ஒரு மாதத்துக்குள்ளே அதை லைவ் ஆக்கிடணும். அவ்வளோதான். ஏன்னா சொல்ல முடியாது, நமக்கு எல்லா வீக்கும் ஒரே மாதிரி செட்டப்ஸ் வராது. போன வாரம் ஒரு வாரம் நல்லா வரும், அடுத்த வாரம் ஒன்றுமே வராது, அதுக்கடுத்த வாரம் ஒன்றுமே வராது. 2 வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கே 2 வாரத்தில் தான் நல்லாயிருக்கும். ஸோ அப்படின்றக்கப்ப எப்போ நல்லா இருக்குதோ அப்போ யூஸ் பண்ணிக்கணும். இதோட ட்ராபேக்கு நிறைய அக்கௌண்ட்ஸ் ப்ளோ ஆகும். நான் அதையும் சொல்லிட்டேன், நிறைய அக்கௌண்ட்ஸ் ப்ளோ ஆகும் என்னோடய மெத்தட் யூஸ் பண்ணும்போது. ஏன்னா நீ ரிஸ்கே 2%, 4%, 3% வைக்கும்போது நீ சைக்காலஜிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ நான் மட்டும்தான் இது யூஸ் ஆகும். 1% லாஸே பாதி பேர் தாங்க மாட்டேறீங்க. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரே ட்ரேடு 3%, 4% லாஸ்னால் முடிஞ்சு உங்கள் கதை. ப்ளஸ் ஃபண்ட்ஸும் இருக்கணும். ஏன்னா நான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பார்ப்பேன். இப்போ நான் ஒரு 10K சேலஞ்ச் வாங்கி ப்ளோ பண்ணுறேன், இல்லை ஒரு 100K வாங்கி ப்ளோ பண்ணனா கூட, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக சொல்கிறேன், 100K $300 ரவுண்ட் ஆஃபாக வச்சுப்போம். ஒரு $100K $100K ஈக்குவல் டு $300. அப்போ ஆவரேஜாக நான் ஒரு 100K வாங்குறேன்னு வச்சுக்கோ. 10 100Ks ஈக்குவல்ஸ் $3000. ஸோ இந்த 100Kல 900K ஃபெயில்டு. ஓகேவா? ஃபெயில்டு. ஆனால் ஒரே ஒரு 100Kல நான் ஒரு 3% போட்டேன்னா நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வெளில எடுத்துருவேன். அப்போ நான் ஓவராலாக இங்கே ஐஎன்ஆரில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 85 × 3000 போட்டால் 2.5 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன். இந்த 100K வாங்கிறதுக்கு நான் 2.55 lakhs செலவு 2.5 lakhs செலவு 2.50,000 செலவு பண்ணியிருக்கேன். 2,55,000 செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் அதை 9 அக்கௌண்ட் ஃபெயில் பண்ணாலும் ஒரு அக்கௌண்ட் பாஸ் பண்ணி அதை 3% எடுத்தனா அதே காசை நான் வெளில எடுத்துருவேன். இது பேசிக்காக எல்லாரும் சொல்கிறது. இது ஈஸியான்னு கேட்டால், உனக்கு நீ ட்ரேட் பண்ண தெரிகிற பட்சத்தில் இது ஈஸி. ஆனால் உனக்கு ட்ரேடிங்கே அரைக்குறையாக தான் தெரியும்னா இந்த மெத்தட் ஒர்க் ஆகாது. ஏன்னா எல்லோரும் சொல்கிறது அதுதான், 1% தானே ஈஸியாக எடுத்துருவேன். அந்த இடத்துல பட்டனை அழுத்தும் போது தான் தெரியும். ஸோ இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். இது காமனாக எல்லோரும் சொல்லி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறது. 10 அக்கௌண்ட் ப்ளோ பண்ணாலும் ஒரு அக்கௌண்ட்டில் நான் பாஸ் பண்ணிவிடுவேன், ஒரு அக்கௌண்ட்டில் பாஸ் பண்ணுவேன். அது தியரிட்டிக்கலாக ப்ராக்டிக்கலான்னு கேட்டால் இட்ஸ் பாசிபிள், ஹைலி பாசிபிள்.
இந்த 3%லேருந்து எக்ஸ்ட்ரா இன்னும் 1% நீ எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணிக்கோ. ஏன் 3%க்கு பதிலாக நீ 4% பண்ணிட்ட, விச் இஸ் $4,000. அகைன் நீ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் $2,55,000. உனக்கு இங்கே பே அவுட்டில் வர அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா வரும்? 4,000 × 85 போட்டால் 3,40,000. எக்ஸ்ட்ரா 1 lakh நீ எடுக்கிற ப்ராஃபிட் ROIயில் 3,40,000, விச் இஸ் நீ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 2.5 lakhs, நீ வெளில எடுக்கிற அமௌண்ட் 3.5 lakhs. ஸோ எக்ஸ்ட்ரா 1 lakh ப்ராஃபிட்டில் தான் இருப்பேன், நெட் ப்ராஃபிட்டில். இது ரியலிஸ்டிக்காக பாசிபிளான்னு கேட்டால் இட் இஸ் பாசிபிள். பட் நீ என்ன பண்ணுறன்றது உனக்கு தெரிஞ்சால் திஸ் இஸ் பாசிபிள். நீ என்ன பண்ணுறன்றது உனக்கே தெரியலனா திஸ் இஸ் நாட் அ பாசிபிள். எல்லாரும் மயங்கிறதே இந்த ஒரு வாரத்தை தான். அவன் பாட்ட ஒரு அக்கௌண்ட்டை ஃபெயில் பண்ணிக்கிட்டே இருப்பான். கேட்டால் என்ன சொல்லுவான்? நான் லாங்கர் டேர்முக்கு பிளான் போடுறேன், எனக்கு 40 அக்கௌண்ட் 50 அக்கௌண்ட் ப்ளோ ஆனாலும் நான் எடுத்துருவேன். உனக்கு நீ என்ன பண்ணுறனே தெரிலடா, நீ எடுக்கிற ட்ரேட் எல்லாம் ஸ்டாப் லாஸ் ஆகுதுடா. அப்படி இருக்கும்போது நீ எப்படா பண்ணுவேன்னா அவனுக்கு அதுக்கான ஆன்சர் தெரியாது. உனக்குன்னு ஒரு மாடல், உனக்குன்னு ஒரு எட்ஜு, உனக்குன்னு ஒரு ரிப்பீட்டபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் பாசிபிள் ஆகும். ஏன்னா இப்போ இதே லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் இதே நீ ஒரு 100K அக்கௌண்ட் மட்டும்தான் வச்சுருக்க. ஆனால் இது 900K ப்ளோ பண்ணதுக்கு பதிலாக நீ 800K தான் ப்ளோ பண்ணியிருக்க. அப்படின்றப்ப ஒரு 100Kல 2%, விச் இஸ் $2,000, அண்ட் இன்னொரு 100Kல 2%. இப்படியே நீ எடுக்கலாம், அது டிபெண்ட்ஸ். ஓகேவா? இப்படி பிரித்தாலும் உனக்கு இதே ரிட்டர்ன் தான், எக்ஸ்ட்ரா 1 lakh நீ ப்ராஃபிட்டில் தான் இருப்ப. இதுதான் ஸ்டாட்ஸ், இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். இதுதான் நிசப்தமான உண்மை. ஸோ பெட்டர் ஒரு கிளாரிட்டியோட உனக்கு பண்ண தெரிஞ்சால் ப்ராப்ஃபார்ம் சூஸ் பண்ணு. அப்படி இல்லைனா தயவு செஞ்சு இந்த பெரிய பெரிய ப்ராப்ஃபார்ம் அமௌண்ட்டை வாங்காது. ஜஸ்ட் கோ ஃபார் $5,000 அக்கௌண்ட், பேசிக் பிளான் போ, விச் வில் காஸ்ட் யூ $30. அவ்வளோதான். $30 கொடுத்து 5K அக்கௌண்ட் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இரு. ஏன்னா நீ 5K டாலர்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை நீ வெடிக்க விட்டாலும் 85 × 30 $2,500 ருபீஸ் தான் ஆக போகுது. ஓகேவா? உனக்கு காஸ்ட் கம்மி. நீ இந்த மாதிரி 10 அக்கௌண்ட் ப்ளோ பண்ணாலும் உனக்கு 25,000 தாண்டாது. ஸோ பெட்டர் எடுத்தோடனே பெரிய அக்கௌண்ட் சைஸ்க்கு போய் காசை வேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் மூக்கால் அழுவாமல் ஜஸ்ட் கோ ஃபார் $5,000 அக்கௌண்ட். ஒரு ப்ராக்டிஸ் பண்ணு. இதுலேருந்து எடுக்கிற பே அவுட்ஸில் நீ வாங்கு. உன் சொந்த காசு போட்டு அக்கௌண்ட் வாங்காத. ஒரு $5,000 வாங்க, ஒரு $5,000 அக்கௌண்ட் வாங்கு. அதை ஒரு 4-5 தடவை ப்ளோ பண்ணு, 4-5 புது சேலஞ்ச் வாங்கு. அதை நீ பாஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து எடுக்கிற பே அவுட்ஸில் புது பெரிய பெரிய கேபிட்டலுக்கு போ. சொந்த கை காசு போடாது எப்போவுமே. நான் அப்படி தான் பண்ணுவேன். ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறனா, ஒரு பே அவுட் எடுக்கிறனா, அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இன்னொரு கேபிட்டல், ஒரு புது 100K, இல்லை ஒரு புது 200K, ஒரு புது 500K, அப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இவன் சொந்த கை காசு போட்டு வாங்கினா தட் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட். வர ப்ராஃபிட்லேருந்து எடுத்து அதை போய் செலவு பண்ணு. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ டார்க் சைட்ஸ் ஆஃப் ப்ராப்ஃபார்மோட லாஸ்ட் டாபிக், ஹவு ப்ராப்ஃபார்ம் ஸ்கேம் யூ. ரொம்ப நாள்லாம் ஒரு ப்ராப்ஃபார்மில் ஒரு அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டுலாம் உட்காராதீங்க. ப்ராப்ஃபார்ம்ஸ் இங்கே வந்து உங்களுக்கு சோறு போடுறதுக்கு வரல. நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி நீ ஃபெயில் ஆனால் தான் அவனுக்கு அது காசு. அப்போ நீயே ஒரு பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவில் யோசிச்சு பார்த்தனா, உனக்கு கிளைண்ட் உன்னோட சேலஞ்ச கிளைண்ட் வந்து நீ கொடுக்குறத யூஸ் பண்ணால் மட்டும்தான் உனக்கு பே அவுட்னா, அப்போ நீ கடைசி வரைக்கும் கிளைண்ட்டுக்கு சர்வீஸ் கொடுத்துட்டு தான் இருப்ப. கரெக்டாக? உன் கம்பெனி ரன் ஆகும்னா, இப்போ உன் கம்பெனியே நீயே ஒரு ப்ராப்ஃபார்ம் நடத்துனா, உன்னோட வருமானமே ஒருத்தன் உங்ககிட்டருந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதா இருந்தால் தான் அதுலேருந்து வர ப்ராஃபிட் தான் உனக்கு வருமானம். அப்போ நீ என்ன பண்ண, இப்போ அவனை வாங்க வச்சுக்கினே இருப்ப. இதுதான் ட்ரேடர்ஸ் பண்ணுற தப்பு. உனக்கு ட்ரேட் பண்ண தெரியுன்ற பட்சத்தில் நீ பொழைச்சிப்ப. ஆனால் நிறைய பேர் இங்கே ட்ரேடிங்கே தெரியாமல் எடுத்தோடனே போய் பெரிய பெரிய கேபிட்டல் வாங்கினா அதுதான் ப்ராப்ஃபார்ம்ஸ்க்கு லாபம். நீ கொடுக்குற காசு ஜாலியாக வாங்கி போட்டுன்னு போயிடுவான். நான் அப்போ சொன்ன மாதிரி இந்தியா தான் டாப் 1 ப்ராப்ஃபார்ம் வாங்குறது. ப்ராப்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணுற ஆட்களில் இந்தியன்ஸ் தான் அதிகம், டாப் 1. செகண்ட் நைஜீரியன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது 1க்கு 2 தடவை யோசிச்சு பண்ணு. அதே மாதிரி ஒரே ப்ராப்ஃபார்மில் எல்லாத்தையும் போடாத. டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். ப்ராப்ஃபார்ம்ஸை டைவர்சிஃபை பண்ணு. அதை போய் தேட ஆரம்பி. ட்ரஸ்ட் பைலட்டுன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. உனக்கு ஒரு ப்ராப்ஃபார்ம் பிடிச்சிருக்கா, கூகுளில் போயிட்டு
ட்ரஸ்ட் பைலட் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் போயிட்டு அந்த ப்ராப்ஃபார்மோட பேரை போட்டு தேடு. இது வந்து கூகுள் ரிவ்யூ மாதிரி, ஃபாரினில் யூஸ் பண்ணுற இது ஒரு அப்ளிகேஷன் ரிவ்யூ போடுறதுக்கு. இந்த ட்ரஸ்ட் பைலட்டுன்ற வெப்சைட்டில் போய்ட்டு அந்த ப்ளாட்ஃபார்மோட பேரை போட்டு சர்ச் பண்ணு. அதில் யூசர்ஸான ட்ரேடர்ஸான நாங்கள் ஃபீட்பேக் போட்டிருப்போம். நான் என்ன சொல்ல, நம்மள மாதிரி ட்ரேடர்ஸ் அதில் ஃபீட்பேக் போட்டிருப்பாங்க அந்த ப்ளாட்ஃபார்ம்லேருந்து வாங்கினவங்க. அதில் என்னென்ன எவ்வளோ இருக்குன்னு பாரு, ரேட்டிங்ஸ் பாரு, இந்த ப்ளாட்ஃபார்ம் நல்லா இருக்கா, பேஅவுட்லாம் கரெக்டாக கொடுக்குறானுங்களா, இல்லை ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்றத தேடிக்கோ. ஒன்றுத்துக்கு 10 தடவை ரிசர்ச் பண்ணிட்டு போய் ஒரு ப்ளாட்ஃபார்மை வாங்கு. அப்புறம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டா என்னை இழுத்து மூட்டானா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது ஜீவா. நீ புலம்புறது தான், கடைசி வரைக்கும் புலம்பிட்டு தான் இருக்க போகிற. அதே மாதிரி ஒரே ப்ளாட்ஃபார்மை நம்பி இருக்காது. ஒரே ப்ளாட்ஃபார்மில் 1 மில்லியன் வச்சுருக்கவங்க ஒரு ஆளே கிடையாது. அந்த ப்ளாட்ஃபார்ம் ஏற்று போட்டு போனால் அவன் ரோட்டில் தான் நிற்கணும். பெட்டர் டைவர்சிஃபை யுவர் போர்ட்ஃபோலியோ. எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ எல்லா காசையும் தூக்கின்னு போய்ட்டு ஒரே ஸ்டாக்கில் போடாமல் மல்டிபிள் ஸ்டாக்ஸ் வாங்குறியோ அதே மாதிரி தான் இதுவும். மல்டிபிள் ப்ளாட்ஃபார்ம்ஸில் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கோ. இன்கேஸ் இந்த ப்ளாட்ஃபார்ம் இழுத்து முட்டு போனாலும் உனக்கு அந்த ப்ளாட்ஃபார்ம்லேருந்து பேஅவுட் வரும். இதுதான் டைவர்சிஃபிகேஷன். இதை எவனும் சொல்ல மாட்டான். எல்லாம் அவன் அஃபிலியேட் லிங்க்கை கொடுத்து இந்தா இதை வாங்குன்னு உங்களை ஏமாற்றுவான். அந்த தப்பு பண்ணாதீங்க, ஓகேவா? பெட்டர் கோ வித் மல்டிபிள் ப்ளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ஹாவ் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னதுன்னா, இது வந்து ட்ரஸ்ட் பைலட் சொன்ன மாதிரி ரிவ்யூஸ் செக் பண்ணிக்கோ, போய் வாங்கிக்கோ, அதை பார்த்துட்டு போய் ப்ளாட்ஃபார்ம் வாங்கிக்கோ. ரெண்டாவது ஸ்டெப், அந்த ப்ளாட்ஃபார்மில் மற்ற ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுறவங்ககிட்ட ஆஸ்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் ட்ரேடர்ஸ் ஹூ ஆர் யூஸிங் தட் ப்ளாட்ஃபார்ம். ஒரு ட்ரேடர் உனக்கு தெரிஞ்ச ட்ரேடரோ இல்லை யாரோ ஒருத்தர், நீ ஒரு ப்ளாட்ஃபார்ம் பார்க்குற, அந்த ப்ளாட்ஃபார்மை அந்த ட்ரேடர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்கக்கிட்ட போய் சஜஷன் கேளு. ப்ரோ இந்த ப்ளாட்ஃபார்ம் எப்படி ப்ரோ, பேஅவுட்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா, ஸ்ப்ரெட்டெல்லாம் நல்லா இருக்கா, ஸ்லிப்பேஜஸ் ஆகுதா? ஏன்னா ப்ளாட்ஃபார்ம்ஸில் ஸ்லிப்பேஜஸ் ஸ்ப்ரெட்டுன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நீ எடுக்கிற பேஅவுட்டை விட பேஅவுட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஸ்ப்ரெட்டு ஸ்லிப்பேஜுக்கு இருக்கும். ஒரு நல்ல ப்ளாட்ஃபார்ம்னா அதோட ரெப்புடேஷனே அதோட ஸ்ப்ரெட்டு, ஸ்லிப்பேஜு, கஸ்டமர் சப்போர்ட்டு, பேஅவுட், இதுதான் இதை வச்சு தான் ஒரு ப்ளாட்ஃபார்ம் நல்லதா கெட்டதான்றது டிட்டர்மைன் ஆகும், ஓகேவா? ஏன்னா ஸ்ப்ரெட் அதிகமாக இருந்தால் உனக்கு ட்ரேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நீ போடுற இடத்துல ஆர்டர் விழாது, நீ க்ளோஸ் பண்ணுற இடத்துல ஆர்டர் விழாது, உனக்கு ப்ராஃபிட்ஸ் கம்மியாகும், லாஸ் அதிகமாகும். ஸோ அதே மாதிரி தான் ஸ்லிப்பேஜஸும். லைக் நியூஸ் அப்போல்லாம் ஸ்லிப்பேஜ்ன்றது ப்ளாட்ஃபார்ம்ஸில் கொடூரமாக இருக்கும். நீ போட்ட இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிக்காது, அதை தாண்டி போய் அடிக்கும். உதாரணத்துக்கு நேற்று லைவாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே மத்தியானம் நேற்று வந்து யூரோ ட்ரேடில் அடி வாங்கினாங்க. ஒருத்தர்லாம் 0.5% ரிஸ்க் வச்சார், ஆனால் அவருக்கு போய் விழுந்தது பார்த்தோன்னா 1.25% 1.5% போய் விழுந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது பெட்டர் டூ யுவர் ஓன் ரிசர்ச், ஓகேவா? இந்த மாதிரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்கோ அந்த ட்ரேடர்ஸ் கிட்ட. அதுக்கு நான் அவங்க சொல்கிறது பிளைண்டாக நம்ம அதை ஒருத்தங்கிட்ட கேட்டு இவர் சொல்லிட்டாரு, இவர் தான் குரு, வேத வாக்கு அப்படின்னு போய் தலையன் மூக்கோட நிற்காது. ஒரு 10-15 ட்ரேடர்ஸ் கிட்ட கேளு, டைம் ஸ்பெண்ட் பண்ணு. ஏன்னா நீ பண்ண போகிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பெட்டர் டூ அ ஃபக்கிங் ரிசர்ச், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பெட்டர் டூ ரிசர்ச், ஒன்றுத்துக்கு 4-5 தடவை யோசிச்சுக்கோ. ஸோ என்ன கேட்டிங்கன்னா நான் ப்ளாட்ஃபார்ம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா சொன்ன மாதிரி அவன் கடையை ஏற்று முட்டு போனால் நாளைக்கு என் சட்டை தான் என்னோடய தாலி தான் அறலும். ஸோ நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்க விரும்பவில்லை. பட் நான் யூஸ் பண்ணுற ப்ளாட்ஃபார்ம் ஃபைவர்ஸ். நான் ஃபியூச்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ப்ளாட்ஃபார்ம் MyFunded ஃபியூச்சர்ஸ். நான் அவங்க யாரு கூடயும் அஃபிலியேட்டும் இல்லை, பட் அஃபிலியேட் ஆக விரும்புகிறேன். 5% ப்ளாட்ஃபார்ம் கூட எனக்கு அஃபிலியேஷன் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது, பார்ப்போம். ஏன்னா those guys are in business for more than 10 years அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே எனக்கு பர்சனலி பிடிச்சிருக்கு. சாட்டிஸ்ஃபேக்ஷன், பேஅவுட்ஸ் ஆன் ஸ்பாட் வருது, சப்போர்ட் எந்த இஷ்யூனாலும் டக்குன்னு சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க. ஐ பர்சனலி யூஸிங் இட் ஃபார் மோர் தேன் 6 to 7 months. I am actually funded with them. I have live accounts with them. I have challenges with them. ஸோ என்னோடய கம்யூனிட்டிக்கு, என்னோடய பீப்புள்ஸ்க்கு ஒரு சின்ன என்னால் முடிஞ்சது அவங்க கூட அஃபிலியேட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், பார்ப்போம். So yeah, that's it for today video guys. So hope you guys have learned or ஏதாவது கற்றுப்பீங்க, ப்ராப்ளம் தெரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். So that's it for today video guys.
உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை இருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் கைஸ். நன்றி, வணக்கம். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் ட்ரேட் ரெஸ்பான்சிபிளி, ட்ரேட் கேர்ஃபுல்லி. பை. இந்த வீடியோ எவ்வளோ நேரம் எடுத்துருக்கேன்னு கூட தெரில, பார்ப்போம்.